மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் சாதகங்களுக்கு ஏற்ப ட்ரேட் பண்ணுங்கள். நான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வைவேப். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு வைவேப் மட்டும்தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அது வந்து டெய்லி சீசன் வைவேப். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த 5 மினிட் கேண்டில், அந்த இதில் உள்ள லைன் மட்டும்தான், அந்த வைவேப் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வைவேப் வரும், மந்த்லி அண்டு வீக்லி, டெய்லி. ஸோ இந்த 3 வைவேப் வரும். அப்புறம் வந்து வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து இது வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி நம்ம வந்து இதை செட்டிங் பண்ணுறது எல்லாமே நான் முழுமையாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற ப்ரீமியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 50,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது எங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆகும்போது இது அவுட் ஆஃப் த மணியில் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷனை, அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற புட் ஆப்ஷனை நம்ம இன்னைக்கு எடுத்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதை லைவாக நான் வந்து பார்த்து ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் மார்னிங் ஓப்பன் ஆன இடம். ஓகேவா, இதான் காலையில் மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனது. ஸோ 9:15 மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்குள்ள வைவாப் நம்ம பண்ணிக்கணும். ஓகே, நேத்திக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது என்னென்னா வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். கீழே இருக்கிற லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வேரியா லோ, இது வந்து வேல்யூ வேரியா ஹை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு நான் வந்து காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம், நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி நிறையா நண்பர்கள் நம்மளுடைய இதில் ட்ரேடிங் வியூவில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட செட்டிங்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து நான் வேணால் உங்களுக்கு நான் லைவாக காமிச்சிருந்தேன். அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ், அதாவது என்னென்னா இந்த 3 வைவாப் வரும் இதில் வந்து. ஸோ இது வந்து டெய்லி வைவாப் ஒன்று, இது வந்து வீக்லி வைவாப்பு, மேலே இருக்கிறது மந்த்லி வைவாப். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மந்த்லி வைவாப்பு, இது வந்து டெய்லி, அதாவது இன்னைக்குள்ள டெய்லி வைவாப்பு, அதான் வந்து சீசன் வைவாப்னு வரும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் அண்ட் வந்து ரெட் கலர், எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வைவாப். ஸோ இந்த 3 வைவாப் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எடுத்து இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம் லோ ரிஸ்க்கு, அதாவது என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கம்மியான ரேஷியோவில் ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். அதே சேம் டைமில் ப்ராஃபிட்டும் வந்து நம்மளால் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இது பண்ணும்போது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து நம்ம எப்படி இதை வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இதை எப்படிலாம் நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, இதை வந்து நம்ம எப்படி யூஸ்வலாக நம்ம வந்து வைவாப், அதாவது நார்மலாக டெய்லி வைவாப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, செஷன் வைவாப் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அதை பிரேக் அவுட் கொடுத்தோன்னே எடுப்போமோ அதே தான். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா, இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது ப்ரீவியஸ் டேனுடைய வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ கரண்ட் டேயில் உள்ளது கிடையாது. கரண்ட் டேயில் உள்ளது வந்து மைக்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேங்கிறது மார்க்கெட் ஓடி முடிஞ்சிருச்சு, இங்கே அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து நேத்திக்குள்ள வால்யூம் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்கோ அந்த வால்யூமோட எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து வால்யூமாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். மார்க்கெட் வந்து வால்யூமாக இருக்கிறது தான் வந்து நமக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வால்யூம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்தோட அதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ இந்த நேத்திக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ட்ரேட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த ப்ரைஸில் 100 ரூபாங்கிற ப்ரைஸில் அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகினது எங்கன்னு பாருங்கள், கரெக்டாக வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான். வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நேராக கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எங்கன்னா வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, வால்யூம் ப்ரொஃபைலோட
வேல்யூ ஏரியா லோ. வேல்யூ ஏரியா லோல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்ட்டா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்றது. ஸோ வால்யூம் ப்ரொஃபைலையும் அதே சேம் டைம்ல நமக்கு வந்து இந்த வைவாப்பும் யூஸ் பண்ணும்போது, இன்னும் வந்து நமக்கு வந்து சக்சஸ் ரேஷியோவ நம்மளால வந்து அ அதிகமா நம்ம வந்து அதில சக்சஸாக நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இத நம்ம எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது முழுமையா காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே. இப்ப வால்யூம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ வால்யூம் வந்து இது வந்து ஒண்ணுமே இல்ல. இத வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இத வந்து நீங்க டிஃபால்ட் இந்த வீடியோவோட இந்த நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இந்த இண்டிகேட்டரோட லிங்க் நான் தர்றேன். நீங்க வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அத நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல ஃபர்ஸ்ட்டு வந்து செஷன் டெய்லி வைவ் ஒண்ணு, அப்புறம் வந்து வீக்லி வைவ் ஒண்ணு, அப்புறம் மந்த்லி வைவ் ஒண்ணு. இந்த 2யுமே டிக் பண்ணிக்கோங்க. 3யும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ இருக்கிற அரவுண்ட் வீக்லி வைவ் மந்த்லி வைவ் இந்த 3யும் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருக்கிற 2 வந்து நமக்கு வேண்டாம். டைனமிக் மல்டிப்ளையர் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனு, அப்புறம் வந்து செகண்ட் லைனு, ஃபோர்த் லைன். இந்த 3 மட்டும் நம்ம வந்து கீழ இது பண்ணிக்கோங்க. கீழ வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் இந்த 4 இருக்கும். அதில கீழ இருக்கிற இந்த இந்த லைன மட்டும் நீங்க எடுத்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து நமக்கு என்னன்னா, பிரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதாவது என்னன்னா, இப்ப இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மல் கேண்டிலுக்கும், இதில உள்ள கேண்டிலுக்கும் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை எடுத்து விட்டுருங்க. நம்ம நார்மல் கேண்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டைல் வந்து இதே தான், சேம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்டைல் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து நான் வந்து அந்த லைன மட்டும் தான் நான் இது பண்ணியிருக்கேன். நார்மலா இங்க இருக்கும். ஸோ, அத நான் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். பெருசு பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஓகே. அவ்வளோதான். இத டிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆ இது வந்து நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல். இத வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது? எப்படி இதில வந்து நம்ம இது பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 30 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம மாத்திக்கிருவோம். நான் இத எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த வைவாப் வந்து சாரி வால்யூம் ப்ரொஃபைல் நேத்திக்கு போட்டிருந்தேன். நான் வந்து எடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இதில இங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? கீழ இருக்கு பாருங்க. ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கா? இதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறது. இத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட்டு காலையில ஓப்பன் ஆகுற கேண்டில் 9:15 கேண்டில் இருக்கு இல்லையா? அந்த கேண்டில கிளிக் பண்ணிட்டு, அப்படியே அதுக்குள்ள வந்து இன்னைக்கு முடியிற கேண்டில், அதாவது வந்து 3:15 நமக்கு தெரியும் இல்லையா? அத கேண்டில்ல நம்ம வந்து வச்சு கிளிக் பண்ணிருங்க. அவ்வளோதான். ஸோ இது லோட் ஆகி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வால்யூம் கால்குலேஷன் பண்ணிட்டு அது வந்து வால்யூம் ப்ரொஃபைல் வந்து வந்துரும். ஓகே வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இதில செட்டிங்ஸ்ன்னு உள்ள போனோம்னா, நம்ம வந்து என்னன்னா, இப்ப நீங்க இதில நார்மலா வந்து இந்த இருக்கு இல்லையா? இதில இப்ப செட்டிங்ஸ் வந்து இன்புட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். எக்ஸ் அண்ட் ரைட்ன்னு இருக்கு இல்லையா? நீங்க ரைட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, டோட்டலா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடியதும் சேர்ந்து வந்துரும். நம்ம அது தேவையில்ல நமக்கு. நமக்கு வந்து ஃபிக்ஸடா நேத்திக்குள்ளது மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இதில பார்த்துக்கோங்க. ரா சைஸ் 100 ஆ ரா லேஅவுட் வந்து நம்பர்லயே குடுத்துக்கோங்க. ஸோ அதில டிக் சைஸ்ல குடுக்காதீங்க. நம்பர்ல குடுத்துக்கோங்க. அப்புறம் வேற இதில மித்ததெல்லாம் டிஃபால்ட்டா தான் இதில இருக்கு எல்லாமே. ஓகேவா? கீழ டெவலப்பிங் பிஓசி அதெல்லாம் தேவையில்ல. ஸோ வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பிஓசி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி கொஞ்சம் 30ஸா வச்சுக்கோ. நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதான் நம்மளுடைய இது. இப்போ நம்ம இத எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து இது வந்து வேல்யூ வே வேல்யூ ஏரியாவுடைய லோ நமக்கு. அதாவது வால்யூம் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா லோ. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நம்ம வேற ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஓகே. இத சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம நேத்திக்கு எல்லாம் செட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? இத 5 மினிட் டைமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே. இந்த வால்யூம் ப்ரொஃபைல் இத காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதே மாரி வந்து
வைவாப் இண்டிகேட்டருக்கு நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல இதோட லிங்கை நான் தரேன். நீங்க வந்து இது 3 அதாவது ஒரே இண்டிகேட்டர்ல 3 வைவாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி, மந்த்லி, ஸோ வீக்லி 3 வைவாப் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வீக்லி வைவாப்பு. ஸோ இந்த வீக்லி வைவாப்ப டெய்லி வைவாப்பும் கிராஸ் பண்ணுது. ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி வைவாப்பும் கிராஸ் பண்ணுது. அட் த சேம் டைம்ல கேண்டில் பாருங்க நமக்கு வந்து வைவாப்புக்கு உள்ள போய் நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. வீக்லி வைவாப்புக்கு உள்ள போய் க்ளோசிங் கொடுக்கு. மார்க்கெட் எங்க சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வேல்யூ ஏரியாவுடைய லோவுக்கு கீழ சப்போர்ட் எடுத்திருக்கு. நேத்திக்குள்ள வால்யூம் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழ சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இன்னைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ₹100 பிரைஸ்லயே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது கண்டினியூவா. ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கிற பிரைஸ் வந்து ஒரு ஸ்பைக் கொடுக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து 12 மணி. ஸோ 12 மணிக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைக், அதாவது என்னன்னா வீக்லி வைவாப்புக்கும் மேலே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேண்டில் போய் க்ளோசிங் கொடுக்கு. இங்கேயும் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த க்ளோசிங் கொடுக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் கொடுக்குற போது நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? எங்கன்னா வால்யூமாக நமக்கு வந்து ட்ரேட் வால்யூங்கன்னா வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஒரு நம்ம இப்போ எடுத்திருக்க இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு நமக்கு நார்மலாக தெரியாது. ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்துருவோம். ட்ரேடை எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை எங்கே மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நம்ம வச்சுக்கணும். எங்கன்னா வால்யூமாக நமக்கு வந்து அடுத்து வந்து எங்கன்னா வேல்யூ ஏரியாவுடைய லோக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து அங்கேருந்து தான் சப்போர்ட் எடுத்திருக்கு வேலைக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கே வரவே இல்லை பாருங்கள். ஸோ மார்க்கெட் டோட்டலாகவே வந்து இங்கே வரல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கிறது வந்து எங்கன்னா மேலே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரல, ஓகேவா? அதே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு, அதாவது என்னென்னா இந்த ஆப்ஷன், இந்த ப்ரீமியம், இந்த புட் ஆப்ஷன் வந்து மேலே போகிறதுக்கான முயற்சியை ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இதிலே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்த இடமும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியாவுடைய லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. லோவில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து அந்த வீக்லி வைவாப்பை போய் மார்க்கெட் டச் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஸோ வீக்லி வைவாப்பை தாண்டி ஒரு கேண்டில் நல்ல ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுக்கும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹையெல்லாம் தாண்டி மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்கும்போது 12.35. ஸோ 12.35 க்ளோசிங் கொடுக்கும்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு பாருங்க, எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க நமக்கு. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். நமக்கு வந்து ₹151 க்ளோசிங் ப்ரைஸ். அடுத்து மார்க்கெட் எங்கே போயிருக்கு பாருங்கள், ₹350 போயிருக்கு. ஸோ 200 பாயிண்ட் ஒரு ஆப்ஷன் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்த நம்ம வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் ப்ளஸ் வந்து இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது வைவேப், இதெல்லாம் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் இவ்வளவு லாங்காக வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்க, நம்ம ஏன் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ எப்போவுமே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு வாலட்டைலாக மேலே போகலாம். மேபி வந்து நம்ம எடுத்ததுலேருந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்ல சேஃப் ஆப்ஷனுடைய இதில் வந்து. ஸோ எப்போவுமே நம்ம ஆப்ஷனில் சொல்லக்கூடியது அதுதான். நம்ம எடுத்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஆப்ஷனை பொறுத்தளவு. ஸோ எங்கே ட்ரேட் எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நாட்களையும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் அந்த நாட்களில். ஸோ இப்போ இந்த நாட்களில் நம்ம பார்த்தாலும் பாருங்கள். ஸோ இந்த இதோட இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் நம்ம பார்க்குறோம். நேத்திக்குள்ளதுக்கு. ஸோ நேத்திக்குள்ள மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து வேல்யூ ஏரியாவுக்கு கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஓப்பன் ஆகுது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து எங்கே போகுது பாருங்கள். அப்படி வந்து நமக்கு வந்து
மேல அதாவது ப்ரீவியஸா வால்யூமா ட்ரேட் ஆன இடம் எங்கன்னு பாருங்க. இது ப்ரீவியஸா ட்ரேட் ஆன இடமோ, அந்த இடம் வரைக்கும் தான் மார்க்கெட் போயிருக்கும். அதுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வால்யூமா ட்ரேட் ஆன இடம். அதாவது நல்ல ஹை வால்யூம் இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஹையா வால்யூம் நமக்கு ட்ரேட் ஆனது. மேல அதாவது அதாவது வேல்யூ ஏரியாவுக்கு இல்லாம, வேல்யூ ஏரியாவுக்கு மேல வால்யூம் எங்க அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸா அதிகமா ட்ரேட் ஆன இடம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் மேல போயிட்டு, திருப்பி மார்க்கெட் வந்து அதே இடத்த போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழ வருது. ஸோ எங்க வந்து உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வந்து எங்க வந்து அதிகமான ட்ரேட் நடந்திருக்கோ, ஸோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி போயிட்டு, திருப்பி வந்து அத டச் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி வரும். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து மேல போயிட்டு திருப்பி அந்த வால்யூமா ட்ரேட் ஆன இடத்து ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு நேத்திக்கு. ஓகேவா? ப்ரீவியஸா மார்க்கெட் இங்க இருந்து தான் இந்த இடத்துல இந்த வால்யூம் இந்த ஜோன்ல இருந்து தான் பிரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதே மாரி தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அதே இடத்துக்கு போயிட்டு ஸோ ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்குன்னா நேத்திக்கு சொன்னேன் நான். ஓகேவா? ஸோ நேத்திக்கு ட்ரேட் நடக்கும். இது வந்து 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட். இது திங்கட்கிழமை நேத்திக்குள்ள மார்க்கெட்டு. ஸோ நேத்திக்குள்ள மார்க்கெட் எங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வால்யூம் ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம இங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணலாம்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த லோவுக்கு மேல இந்த இருக்குல்ல இந்த ஹை சாரி மன்னிக்கணும். இந்த ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ஹையோட பிரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. இந்த ஹைக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்க வேண்டியதுதான். ஷார்ட் அடிக்கிற அர்த்தம். ஓகேவா? நம்ம வந்து இப்போ இது என்ன புட் ஆப்ஷன். அப்ப நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ண போறோம். ஸோ கால் ஆப்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் அதாவது புட் ஆப்ஷன் இந்த லெவலுக்கு மேல வராத அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம வந்து ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட்லயே நம்ம வந்து வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம வந்து குடுக்குற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து பிரீமியத்திலே அதாவது ஆப்ஷனுடைய பிரீமியத்தில மட்டுமே நம்ம வந்து வச்சு ட்ரேட் முடியக்கூடிய அளவுல தான் நம்ம வந்து எல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு சில நாட்கள் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி நம்ம வந்து உங்களுக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நான் குடுக்குறேன். நீங்க கன்டினியூவா நம்மளுடைய டெலகிராம் சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இத மாரி நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணும்போது அதோடைய அ இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம குடுக்கறதா இருந்தா கண்டிப்பா வந்து டெலகிராம் சேனல்ல குடுப்போம். ஓகே. இப்ப நான் வந்து இங்கெல்லாம் வந்து நான் வால்யூம் ப்ரொஃபைல் போடல. ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வேணா போட்டு காமிக்கிறேன் நான் வேணா இங்க. ஒன் மினிட். இங்கேயும் போட்டுருவோம் வால்யூம் ப்ரொஃபைல். இது குளோசிங்ல தான் நீங்க வைக்கணும், ஓப்பன்ல தான் வைக்கணுங்கிறது இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுற கேண்டிலும், லாஸ்ட் முடியிற கேண்டிலுடைய இதில நீங்க டச் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ரொஃபைல் வந்து வந்துரும் நமக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு உள்ள ட்ரேட் எங்க அப்படின்னா, இது என்னைக்கு மார்க்கெட் 7ஆம் தேதி. மார்க்கெட் வந்து 8ஆம் தேதி திருப்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில், ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓப்பன் ஆகுறது வேல்யூ ஏரியாவுடைய லோக்கு கீழ. ஸோ லோவுக்கு கீழ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து எங்க வருது? கரெக்ட்டா வந்து வால்யூமா ட்ரேட் ஆன இடம். வேல்யூ ஏரியாவுக்கு மேல அடுத்து நமக்கு வால்யூமா ட்ரேட் ஆன இடம் எங்கன்னு பாருங்க. இல்ல. அது கரெக்ட்டா வேல்யூ ஏரியாக்குள்ள தான் வால்யூமா ட்ரேட் ஆன இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து கன்டினியூவா வந்து இந்த இடத்துல அதாவது இந்த இடம். ஸோ இதுதான் வால்யூமா நமக்கு ட்ரேட் ஆன இடம். வேல்யூ ஏரியா அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அப்புறம் மேல அதிகமான ட்ரேட் வால்யூமா ட்ரேட் நடந்த இடம் இந்த இடம். ஸோ மார்க்கெட் அங்க போயிட்டு திருப்பி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு மார்க்கெட். இதுதான் வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லெவல் கிடைக்கும். இந்த லெவல் நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இந்த இதுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகே. இதோட ஓப்பனுக்கும் கடைசி முடிகிற கேண்டில் இதுதான். இந்த இதுக்கு நம்ம வச்சுட்டோம்னா மார்க்கெட் எங்கேருந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. வேல்யூ ஏரியா கீழே ஓப்பன் ஆகி வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வருது. வேல்யூ ஏரியாவுக்குள்ளே அதிகமாக ட்ரேட் நடந்தது எங்கே அப்படின்னா
ஸோ இங்க தான் அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல நல்ல வால்யூமா ட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகமா ட்ரேட் நடந்தது எங்கன்னா, இங்க தான் ட்ரேட் நடந்திருக்கு. கீழ. அதாவது வேல்யூ ஏரியாவுக்கு பக்கத்துல. ஸோ இந்த இடம் தான் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ ஆவரேஜா பிரைஸ் எங்க ஓடிருக்குன்னு பாருங்க. முழுக்க முழுக்க பிரைஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து 1/2 அன் ஹவர் கேண்டிலே அதுக்கு கீழ தான் குளோசிங் குடுத்துருக்கு. அடுத்து மார்க்கெட் வந்து மேல போன மாரி போயிட்டு, திருப்பி மார்க்கெட் வந்து அந்த இடத்துலயே தான் சஸ்டெயின் ஆயிருக்கு பிரைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வால்யூமா அதாவது நேத்து ப்ரீவியஸா வால்யூமா எங்க ட்ரேட் நடந்ததோ, அந்த இடத்துலயே தான் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு மறுநாள் மார்க்கெட். ஸோ இது பிரீமியம் சார்ட். அதிகமான நாட்கள் நம்மளுக்கு வந்து டேட்டா கிடைக்காது. இருந்தாலும் எவ்வளோ நாள் கிடைக்கோ அவ்வளோ நாள் கழிச்சு பார்ப்போம். இதுவும் பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்க. ஸோ ப்ரீவியஸா வால்யூமா அங்க தான் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு நமக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேல்யூ ஏரியாவுக்கு வெளிய அதிகமா ட்ரேட் நடந்தது இந்த இடம் தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகி, மார்க்கெட் இங்க வந்து லோ வால்யூம்ல ஓப்பன் ஆகி, திருப்பி வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வேல்யூ ஏரியாவுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்சில இந்த இடத்துல தான் அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டு. ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இதாயிருக்கு நமக்கு. இது கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்க இந்த ஃபர்ஸ்ட் டே வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதை நீங்கள் டெய்லி வந்து ஒரு 5 நாள் 6 நாளைக்கு நம்ம வந்து கண்டினியூவாக வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைனை. இப்படி நீங்கள் டெய்லி வந்து இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கேருந்து ஓப்பன் ஆகி எங்கே போயிருக்கு அப்படிங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கெலாம் பாருங்கள் ப்ரைஸ் இங்கே ஏன்னா வால்யூமே இல்லை, ஏன்னா அவுட் ஆஃப் த மணி தான் அன்றைக்கி வந்து. ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து இது அவுட் ஆஃப் த மணிங்கனால இங்கே வந்து வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்காது. ஸோ இது வந்து நம்ம வந்து அதிகமான நாட்கள் வச்சு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது இதுங்கிற ப்ரீமியம்ங்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோவா வந்து நமக்கு வந்து ட்ரேட் நடந்த இடங்கள் வந்து தெரியாது. இதே நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் நம்ம வந்து இது அதிக நாள் வச்சு பார்க்கலாம். 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம இந்த வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதுக்கு கூட நம்ம காம்பினேஷனாக நம்ம வந்து இந்த வைவாப் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இது 3 வைவாப் இருக்கும். இந்த 3 வைவாப்புமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ என்னென்னா வீக்லி, மந்த்லி, டெய்லி. ஸோ இந்த 3 வைவாப்பையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த சார்ட் இப்போ நம்ம இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன் இல்லையா வால்யூம் ப்ரொஃபைலு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடி பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, ஸோ எந்த மாதிரி இது வந்து ஒரு அக்யூரசி இருக்குது. நாளைக்குமே நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி லைவாக வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நானும் நாளைக்கு வந்து இந்த வீடியோ வந்து மார்க்கெட் லைவாக நான் வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் வந்து இது போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.